ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம மிளகு மீன் மக்கர் கிரேவி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு மீன் மக்கர் கிரேவினாலே தெரியும். நம்ம அதை வந்து சப்பாத்தி கூட, அதுக்கப்புறமா பூரி கூட, அதுக்கப்புறமா தோசை கூட, எது கூடனாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். இந்த மீன் மக்கர் கிரேவியை வந்து நம்ம பெப்பர் சேர்த்து, அதாவது மிளகு சேர்த்து செய்யறதுனால நல்லாவே காரமாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் பண்ண போகிறோம். ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே குயிக்காகவும் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் மக்கர் கிரேவி செய்கிறதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு மசாலா பவுடர் வந்து அரைக்கணும். அதுக்காண்டி நம்ம மிக்சர் ஜாரில் வந்து அந்த பவுடருக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து மிக்சர் ஜாரில் வந்து நான் மிளகு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து சேர்த்து முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து கல்பாசி வந்து இந்த அளவுக்கு ஒரு 2 துண்டு இருக்கிற மாதிரி கல்பாசி வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப வந்து கல்பாசி வந்து சேர்க்காதீங்க. அதுக்கப்புறமா பச்சை ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து கிராம்பு வந்து ஒரு 2 கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து நம்ம வந்து பட்டை வந்து ஒரு 2 இன்ச்சு பட்டை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிடுவோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சர் ஜாரில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம, ஏன்னா நம்ம பவுடர் மாதிரி அரைக்க போகிறோம், அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்காம மூடி போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். மிக்சர் ஜாரில் வந்து நான் நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா வந்து பவுடர் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தது எல்லாத்தையுமே வந்து ஒரு தனியாக வந்து ஒரு செப்பரேட்டாக இன்னொரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றி வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு செப்பரேட்டாக ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா வந்து நம்ம வந்து அரைச்சிட்டோம், அரைக்க வேண்டிய மசாலா. அதுக்கப்புறமா நம்ம வந்து மீல் மேக்கரை வந்து நம்ம வந்து வேக வச்சு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கிரேவியில் வந்து சொல்லணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்த கிரேவியில் வந்து பச்சை ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் பட்டை வந்து சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறமா கிராம்பு வந்து சேர்த்துருக்கோம். இந்த 3மே நான் சொன்ன அளவில் வந்து சேருங்க. நீங்கள் அதிகமாக வந்து சேர்த்துட்டிங்கன்னா வாசனை நல்லாவே இருக்கும் கிரேவிக்கு, ஆனால் ரொம்ப கசப்புத்தன்மை வந்து கொடுத்துரும். அது வந்து முக்கியமாக பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் உள்ளது. இது வந்து அதிகமாக நம்ம சேர்த்துட்டோம்னா வாசனை நல்லா வரும். கிரேவி பண்ணும்போது வாசனை எல்லாம் நல்லா வரும். ஏன்னா ஏலக்காய்லாம் நல்ல வாசனை இருக்கும், அதுக்கப்புறம் கிராம்புலாம் நல்ல வாசனை இருக்கும். ஆனால் அதிகமாக சேர்த்துட்டோம்னா சாப்பிடும் போது அந்த கசப்பு தன்மை வந்து தரும். அது வந்து முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரியே மீன் மேக்கரை வந்து நம்ம வேக வச்சு வந்து எடுத்துக்கலாம். மீல் மக்கரை வந்து வேக வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து கடாய் வந்து எடுத்துக்கிடுவோம். கடாய் வந்து எடுத்து வச்சக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கிடுவோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து மீல் மக்கரை வேக வைக்கிறதுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிடலாம். தண்ணி வந்து சுடட்டும். தண்ணி வந்து லைட்டாக சுட ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம வந்து மீல் மக்கரை வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோம். கடாயில் தண்ணி சேர்த்து தண்ணி வந்து நல்லா வந்து சுட ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம மீன் மக்கரை வந்து சேர்த்துக்கிடுவோம். தண்ணி வந்து ரொம்ப தரத்தரன்னு கொதிக்க வேண்டாம். ரொம்ப தரத்தரன்னு கொதிச்சிருச்சுன்னா நீங்கள் உள்ளே சேர்க்கும் போது கை வந்து இந்த ஆவியில் வந்து சுடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓரளவுக்கு இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஸ்டேஜ்லேயே நீங்கள் மீன் மக்கரை வந்து சேர்த்துக்கோங்க. நான் மீன் மக்கர் வந்து 200 கிராம் மீன் மக்கர் வந்து எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு பெரிய பெரிய சைஸஸ் மீன் மக்கர் தான் எடுத்திருக்கேன். இதில் சின்ன சைஸஸும் இருக்குது, பெரிய சைஸஸும் இருக்குது. நான் பெரிய சைஸ் மீன் மக்கர் வந்து எடுத்திருக்கேன். 200 கிராம் வந்து எடுத்திருக்கேன். இந்த 200 கிராம் மீன் மக்கரையும் நம்ம அப்படியே வந்து இந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். மீன் மேக்கரை வந்து தண்ணியில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீன் மேக்கர் வந்து வேகிறதுக்கு வந்து ஒரு 7 நிமிஷத்துலேருந்து ஒரு 8 நிமிஷம் தான் ஆகும். மீன் மேக்கரை இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து கொதிக்க வச்சும் வேக வைக்கலாம். அதே நேரத்தில் நல்ல கொதிக்கிற தண்ணியில் மீன் மேக்கரை போட்டு அதை வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டு அதுக்கு அப்படியும் வந்து வேக வைப்பாங்க. நீங்கள் 2 மெத்தடில் எதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப குயிக்காக ஒரு 7-8 நிமிஷத்துலேயே மீன் மேக்கர் வந்து வெந்துடும். நம்மளுக்கு வந்து கிரேவி செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குதுங்காண்டி பண்ணேன். இல்லை நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் ஊற வைக்க நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி மீன் மேக்கரை வந்து ஃபுல்லாக வந்து வேக வச்சிடாதீங்க. ஒரு 70% மட்டும் வேக வைங்க. மீதி 30% நம்ம கிரேவிலே வந்து வேக வச்சிடலாம். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு ரெசிபி. அதனால் நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த மீன் மேக்கரை வந்து வேக வச்சிடலாம். இப்போ இது வந்து ஒரு 7 நிமிஷத்துலேருந்து ஒரு 8 நிமிஷம் வேகட்டும். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு வேக வைக்காதீங்க. மீன் மேக்கர் வந்து மூடி போட்டுட்டிங்கன்னா அது வந்து அந்த முறையாக வந்து அது மேலே வரைக்கும் வந்து விழ ஆரம்பிச்சிடும். நம்ம ஓப்பனாகவே வேக வைப்போம். ஒரு 7 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கிடுவோம்.
மீல் மேக்கர் வந்து நான் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 4.5 நிமிஷத்துலேயே மீல் மேக்கர் வந்து நல்லா வந்து ஒரு 70% வந்துருச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சேன். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து இதை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தண்ணியிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வடிகட்டியே நம்ம வந்து தண்ணியிலேருந்து எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம இதை அப்படியே வந்து சேர்க்க முடியாது. இதை வந்து நல்லா ஆறுனக்கப்புறமா இதை நல்லா வந்து கையால் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வந்து குடிச்சிருக்கும். அந்த குடிச்ச தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியே வந்து எடுக்கணும். அதனால நல்லா வந்து ஆறுனக்கப்புறமா கையில் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்தக்கப்புறமா இவ்வளோ பெரிய சைஸஸாக வந்து நம்ம மீன் மேக்கரை வந்து நம்ம சேர்க்க முடியாது கிரேவிக்கு. அது வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா வந்து இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து 2 துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் சின்ன சைஸ் மீன் மேக்கரை நீங்கள் எடுத்துருக்கலாமே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம். சின்ன சைஸ் மீன் மேக்கர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதை நம்ம மீடியம் சைஸில் கரெக்டான சைஸில் நம்ம ஆக்கணும்னா பெரிய சைஸை வந்து 2 துண்டாக நம்ம வெட்டிட்டோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு மீடியம் சைஸுக்கு வந்து மாறிடும், கரெக்டான சைஸ் ஷேப்புக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால் ஓரளவுக்கு பெரிய சைஸ் மீன் மேக்கர் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து 2 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்தக்கப்புறமா நம்ம வந்து 2 துண்டாக கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். முதல்ல அது வந்து ஒரு 5 நிமிஷம் நமக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆறட்டும். ஆறினக்கப்புறமா நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். மீல் மேக்கரை வந்து வேக வச்சு ரெடி பண்ணக்கப்புறமா நம்ம வந்து கிரேவி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுட்டேன். கடாய் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கிடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு கடாய் வந்து சுடட்டும். கடாய் சுட்டக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பொருட்கள் எல்லாம் நம்ம போட்டுக்கிடுவோம். கடாய் வந்து சுட்டக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறோம். எண்ணெய் வந்து நான் கடலெண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். கடலெண்ணெய் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 8 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து இப்போ லைட்டாக சூடாகட்டும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. எண்ணெய் சுட்டக்கப்புறமா நம்ம வந்து சோம்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நம்மளுக்கு இப்போ சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறோம். அது கூடவே வந்து நம்ம கருவேப்பிலையில் வந்து ஒரு 30 கருவேப்பிலையில சேர்த்துக்கிடுவோம். ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் மட்டும் வதக்கி விடுங்க. ஏன்னா நம்மளுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. நம்ம 10 செகண்ட் வதக்கி முடிச்சக்கப்புறமாவே நம்ம வந்து பெரிய வெங்காயம் வந்து 3 வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வந்து சேர்த்துருக்கோம். பெரிய வெங்காயத்தை அப்படியே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு பெரிய வெங்காயம் வந்து நம்மளுக்கு ஒரு அளவுக்கு நல்ல ஒரு பொன்னிறம் கலருக்கு வந்து நம்மளுக்கு மாறணும். அதனால ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிவிடுங்க. நம்மளுக்கு பெரிய வெங்காயம் வந்து பச்சை வாசனை எல்லாமே நல்லா போய் நல்ல பொன்னிறம் மாற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டோம். நம்மளுக்கு வெங்காயம் வந்து பச்சை வாசனை எல்லாமே போய் இப்போ வந்து பொன்னிறத்துக்கு வந்து மாறப்போகுது. இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம வதக்கணும்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து பொன்னிறத்துக்கு மாறிடும். இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை வந்து அப்படியே வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது எப்போவுமே ஸ்டவ் வந்து நம்மளுக்கு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த கிரேவிக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து வதக்கி விடுங்க. எதனாலன்னா நமக்கு வந்து அடி பிடிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து வதக்கிடுவோம். அதே நேரத்தில் இந்த 2 நிமிஷம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கும் போது நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்ல வந்து பொன்னிறத்துக்கும் வந்து மாறிடும். ஏன்னா நம்மளுக்கு வெங்காயம் வந்து பொன்னிறத்துக்கு மாறதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்தோம். அது வந்து நீங்கள் முக்கியமாக வந்து பார்த்துக்கணும். ஏன்னா வெங்காயம் வந்து இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பொன்னிறத்தையும் தாண்டி நல்லா வந்து லைட் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பொன்னிறத்தையும் தாண்டி வதங்குச்சுன்னா நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் வந்து தர ஆரம்பிச்சிடும். வெங்காயம் வந்து ஒரு காரமாக உள்ள ரெசிபி. வெங்காயத்தை நம்ம கடித்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அது காரமாக இருக்கும். அதே நீங்கள் வந்து நல்லா வதக்கி நல்லா வந்து ஓரளவுக்கு பொன்னிறத்தையும் தாண்டி வெங்காயம் வந்து வதங்கிடுச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்வீட்னஸ் வந்து தர ஆரம்பிச்சிடும். இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிரேவி வந்து ஸ்வீட்னஸ் வந்து தரக்கூடாது. அதனால ஓரளவுக்கு பொன்னிறத்துக்கு மட்டும்தான் வதக்கணும். அதனால் பொன்னிறங்கும் போது வெங்காயத்தை வந்து பொன்னிறத்துக்கு நீங்கள் ஃபுல்லாக வதக்கி
முடிச்சுட்டு திரும்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் சேர்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கிடும். அதனால பொன்னிறத்துக்கு மாறுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னக்கூட்டியே நம்ம ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டோம்னா நம்மளுக்கு வெங்காயம் கரெக்டாக வதங்கிடும். அதே நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடும். அதை வந்து முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்து நான் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்ச அந்த மீல் மேக்கரை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே, நான் வேக வச்சு அந்த தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்தக்கப்புறமா அதை வந்து நான் வந்து இந்த மாதிரி 2 துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து மீடியம் சைஸஸாக இருக்குது. இந்த சைஸஸ்லாம் நம்ம கட் பண்ணிக்கிட்டோன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் மீன் மேக்கர் வாங்கி அதை வந்து இந்த மாதிரி 2 துண்டை வெட்டிக்கிட்டாங்க கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 200 கிராம் வேக வச்ச மீன் மேக்கரையும் அப்படியே வந்து நான் அந்த கடாயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 70% தான் வேக வச்சிருக்கோம். அது வந்து மறந்துடாதீங்க. மீதி 30% இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து தான் வந்து வேக வைக்கணும். இப்போ இதை வந்து நம்ம வந்து கடாயில் சேர்த்து இந்த வெங்காயத்தோட நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அடி பிடிச்சிரும் நம்மளுக்கு மீன் மேக்கர். நம்ம வந்து தண்ணி இன்னும் சேர்க்கலை. தண்ணி சேர்த்தக்கப்புறமா தான் நம்ம வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கோ ஹை ஃப்ளேமுக்கோ வந்து போகணும். இப்போ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே நேரத்தில் வெங்காயம் இதோட நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. வேக வச்ச மீல் மேக்கர் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையும் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டோம். வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம முதல்ல வந்து மிளகாய் வத்தல் பொடி வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகாய் வத்தல் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை. பச்சை மிளகாவோ அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவில் வந்து காஞ்ச மிளகாவோ எதுவுமே நம்ம சேர்க்கலை. அதனால் 2 டீஸ்பூன் வந்து மிளகாய் வத்தல் பொடி வந்து சேர்த்துருக்கேன். பத்தலைனா திரும்ப வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மல்லிப்பொடி வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிடுவோம். பத்தலைனா நம்ம திரும்ப வந்து சேர்த்துக்கிடுவோம். 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். பத்தலைனா திரும்ப வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா அதையும் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் வந்து சேர்த்துருங்க. அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையுமே வந்து சேர்த்துருங்க. அரைச்சி வச்ச எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மெதுவாக வந்து அப்படியே கிண்டி விடுங்க. மசாலா எல்லாமே மீல் மேக்கரில் நல்லா எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கூட நல்லா வந்து மெதுவாக வந்து கிண்டி விடுங்க. கிண்டி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்து மீல் மேக்கரை வந்து மீதி 30% வந்து வேக வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா எல்லாமே வந்து நம்ம இந்த மீன் மேக்கரோட சேர்த்து ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு கிண்டும் போது இந்த மசாலா எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த மீல் மேக்கரில் வந்து நல்லா வந்து ஒட்டும். அப்படி ஒட்டுறனால நம்ம மீல் மேக்கரை வந்து கிரேவி முடிச்சக்கப்புறமா தனியாக எடுத்து சாப்பிடும் போது கூட அந்த மீல் மேக்கருக்குள்ளே வந்து அந்த மசாலா எல்லாமே நல்லா ஒட்டி நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து மசாலா வந்து சேர்த்து ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மீல் மேக்கரை வந்து மசாலாவோட கிண்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மீல் மேக்கரோட மசாலா வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுட்டேன். இப்போ வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கிரேவிக்கு தேவையான தண்ணியும் சேர்க்கணும். அதே நேரத்தில் நம்ம வந்து இந்த மீல் மேக்கரை வந்து 30% வந்து வேக வைக்கணும். அதுக்குண்டான தண்ணியும் நம்ம வந்து சேர்க்கணும். அதை வந்து நம்ம இப்போ வந்து சேர்த்துக்கலாம். போதும். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப்பு வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துருக்கோம். 1.5 கப்பு நம்மளுக்கு வந்து தண்ணி போதும். ஏன்னா நம்ம இந்த கிரேவியை வந்து ஓரளவுக்கு செமி கிரேவியாக தான் பண்ண போகிறோம். ரொம்ப தண்ணியாக வந்து பண்ண போகிறதில்ல. அதனால் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இந்த அளவுக்கு நம்ம வந்து கிரேவி சேர்த்து இதை வந்து 30% வந்து வேகவும் வச்சிடலாம். அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து செமி கிரேவியாகவும் கிடச்சிரும். இப்போ வந்து 1.5 கப்பு வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கிடலாம். ஒரு 1/2 கப்பு வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோம். ஒரு 1/2 கப் மொத்தமாக 2 கப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். 2 கப்பு நம்மளுக்கு வந்து போதும். 2 கப்பு சேர்த்து நல்லா வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு வந்து நம்ம பார்த்துக்கிடலாம்.
மீல் மேக்கரில் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டோம். தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியும் விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறமா இப்போ வந்து நம்ம உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வந்து நம்ம பார்த்துக்கிடுவோம். உப்பு காரம் பார்த்ததுல வந்து காரம் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குது. நம்ம உப்பு மட்டும் கொஞ்சம் வந்து சேர்க்கணும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம உப்பு கண்டிப்பாக வந்து சேர்க்கணும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நம்ம வந்து உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கிடலாம். உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறமா திரும்பி வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம் உப்பு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு. 2வது திருப்பு வந்து நம்ம உப்பு வந்து நம்ம பார்க்கும்போது உப்பு வந்து நம்மளுக்கு ரொம்பவே கரெக்டாக இருந்தது. மொத்தமாக ஒரு 1 1/2 டீஸ்பூன் வந்து நீங்கள் உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துருக்கும். இப்போ நம்ம வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக வந்து சேர்த்துட்டோம். நம்ம தண்ணியும் வந்து சேர்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுவோம். நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மீதி 30% மீன் மேக்கரும் நம்மளுக்கு நல்லா வந்து வெந்துடும். அதே நேரத்தில் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வைங்க. ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமுக்கோ இல்லை மீடியம் ஃப்ளேமுக்கோ நீங்கள் போயிட்டீங்கன்னா நம்ம வந்து செமி கிரேவியாக பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம். அதனால நம்ம வந்து நிறைய வந்து தண்ணி சேர்க்கலை. நீங்கள் ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சிங்கன்னா துணிஞ்சு நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி வந்து தரன்னு கொதிக்கும், நம்மளுக்கு அடி பிடிக்காது. நம்ம செமி கிரேவியாக கம்மி வந்து தண்ணி கம்மியாக வந்து சேர்த்துருக்கறனால ஓரளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து வேக விடணும். அதனால் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து வேக விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நான் சொன்ன மாதிரியே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 1/2 நிமிஷம் வந்து நான் நல்லா வந்து ஓரளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டேன். இப்போ நம்மளுக்கு மீன் மேக்கர் எல்லாமே நல்லா வந்து வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்ததுல வந்து நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரியே மீன் மேக்கர் எல்லாமே நல்லா வந்து வெந்துருச்சு. கரெக்டாக 100% வந்து நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு. அதே நேரத்தில் வாசனையும் நல்லா வந்து நம்மளுக்கு கிரேவியிலேருந்து வர ஆரம்பிச்சுட்டு, நம்ம செமி கிரேவின்னு சொல்லியிருந்தோம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தண்ணியாகவும், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து செமி கிரேவி. ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லை, அதே நேரத்தில் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லை. கரெக்டாக நம்மளுக்கு வந்து செமி கிரேவி லெவலில் இருக்குது. நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போய், அதே நேரத்தில் ஊற்றிருக்க எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா வந்து எண்ணெய் வந்து நல்லா விட்டு பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பண்ணியிருக்கிறது வந்து மிளகு மீன் மக்கர் கிரேவி. அதனால் நம்ம ஏற்கனவே முதல்ல வந்து நம்ம மிக்சர் ஜாரில் நம்ம அரைச்ச மசாலாலேயே வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மிளகு சேர்த்தோம். அது கூடயே நம்மளுக்கு வந்து அந்த மிளகு கிரேவி அப்படிங்கிறதுக்காண்டி அந்த மிளகோட டச் வந்து கொஞ்சம் நல்லா தெரியணுங்கிறதுக்காண்டி நம்ம வந்து கூட கொஞ்சம் அந்த கடைசியாக வந்து மிளகை வந்து நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம். அது கூடயே வந்து நம்ம கொத்தமல்லி இலையும் வந்து தூவி விட்டுக்கலாம். மிளகு வந்து ரொம்ப வந்து சேர்த்துறாதீங்க. மிளகு வந்து லைட்டாக அப்படி மேலே மட்டும் தூவி விடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட வேணால் சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து சேர்த்துட வேண்டாம். ஏற்கனவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம். பத்தாவதுக்கு நம்ம வந்து நம்ம மசாலா வந்து மிளகாய் பொடி மசாலாவும் சேர்த்துருக்கோம். அதனால் காரமும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு காட்டம் வந்து அந்த பேருக்காண்டி, அந்த மிளகு மசாலா அப்படிங்கிற பேருக்காண்டி நம்மளுக்கு அந்த காட்டம் கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா மிளகு வந்து காரம் வந்து கிடையாது, அது வந்து ஒரு காட்டமாக இருக்கும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மிளகு வந்து லைட்டாக அப்படி தூவி விட்டுருங்க. மிளகு பவுடர் தூவி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறமா நம்ம வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்ச கொத்தமல்லி இலை வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை நல்லா வந்து சேர்த்துக்கோங்க. நிறைய வந்து சேர்த்து இப்போ வந்து அதையும் வந்து அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மிளகு மீல் மக்கர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்லா வந்து ஒரு செமி கிரேவியாக இந்த கிரேவி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து டேஸ்ட் இருக்கும். நான் முதல்லே சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு இது சப்பாத்தி கூட, அதுக்கப்புறமா பூரி கூட, அதுக்கப்புறமா சாதாரணமாக தோசை கூட வச்சு சாப்பிட்றது கூட நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் தயிர் சாதத்து கூட வச்சு நீங்கள் வந்து தொட்டு கூட ஒரு சைடிஷாக நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் நல்ல வந்து ஒரு டேஸ்ட்டில் வந்து இருக்கும். ஏன்னா நல்ல வந்து ஒரு காட்டமாக இருக்கும், ஒரு காரமாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து இந்த தயிர் சாதம், அதுக்கப்புறமா சாதா சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்டா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஈஸியாக வந்து பண்ணிடலாம். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்கலை, சேர்த்துருக்க மசாலா எல்லாமே கம்மி. அதுக்கப்புறமா நம்ம வந்து
சேர்த்துருக்கிறது வந்து தக்காளி கூட நம்ம வந்து சேர்க்கல, வெறும் வெங்காயம் மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கோம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம கம்மியான பொருள் சேர்த்தனால டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும்னு நினைக்காதீங்க, ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி, வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க, வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.